நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டெய்லரிங்க்கான பேசிக் திங்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிசர், இது துணி கட் பண்ணுற சிசரு. இது இங்கே தான் நம்ம கார்னர் தான் கட் பண்ணுவோம். இங்கே ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். துணி எப்போவுமே இங்கே வச்சு தான் கட் பண்ணுவோம். இது நீங்கள் கீழே போட்டிங்கன்னா மேலேருந்து எங்கேயாச்சும் மேலேருந்து கீழே விழுந்துருச்சுன்னா இது போயிடும். இங்கே லூஸ் ஆகிடுச்சுன்னா இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள், இது லூஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம கட்டே பண்ண முடியாது. இந்த சிசர் துணி கட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நம்ம ஏதாச்சும் பால் கவரோ ஏதாச்சும் வேறு பேப்பரோ அதுக்கெல்லாம் கட் பண்ணிங்கன்னா இந்த ஷார்ப்னஸ் போயிடும். ஓகேவா? இது என் பழைய சிசரு. இது பாலோட கவர் அதெல்லாம் கட் பண்ணி பேப்பர்லாம் கட் பண்ணி போயிடுச்சு. இது ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு பாருங்கள் நீங்களே. இது ரொம்ப 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 முன்னாடி எப்பயோ வாங்கினது இந்த சிசரு. அதெல்லாம் கட் பண்ணி போயிடுச்சு. வாங்க நம்ம அடுத்த மெட்டீரியல் என்னென்னு அடுத்தது மார்க்கர். இது பென்சில் மார்க்கர். நம்ம ஏதாச்சும் ப்ளவுஸ் டிசைன் ஏதாச்சும் போடணுன்னா நம்ம இதில் மார்க் பண்ணிக்கலாம். இது அப்சரா மார்க்கர். இது மார்க்கர்னு கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. பென்சில் மார்க்கர்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. பாருங்கள், அப்சரான்னு எழுதியிருக்கு பாருங்கள். இது மெஷர்மெண்ட் டேப்பு. நம்ம லென்த்து பிரெத்து அதெல்லாம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இது ஒரு 15 rupees தான் இருக்கும். ₹15 தான் இருக்கும். இது நீங்கள் ஏதாச்சும் கடையில் போய் கேட்டிங்கன்னா, டெய்லரிங் திங்ஸ் விற்கிற கடையில் போய் கேட்டிங்கனாலே கொடுத்துருவாங்க. இது ரொம்ப எங்கேயும் கிடைக்காதுன்னா இல்லை, எங்கே போனாலும் கிடச்சிரும். இது நார்மல் சிசர். நார்மல் சிசர் எதுக்குன்னா, நம்மளுக்கு டெய்லரிங்கில் நீங்கள் நினைப்பீங்க எதுக்கு நார்மல் சிசர்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, பேப்பர் கட்டிங்க்கு யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம ஏதாச்சும் ப்ளவுஸ் டிசைன்ஸ் புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு ப்ளவுஸ் டிசைன்ஸ்லாம் போடும்போது பேப்பர் கட்டிங்கில் தான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுப்பாங்க. பேப்பரில் ட்ரா பண்ண சொல்லுவாங்க. சரிட்டா துணியில் கட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு தெரியாதவங்களாம் எங்கெங்கேயோ கட் பண்ணிடுவோம், ஒழுங்காக டிசைன் வராது அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரில் ட்ரா பண்ணி பேப்பரில் கட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு தான் இந்த சிசர். இது எந்த கடையில் போய் கேட்டாலும் கிடைக்கும். டெய்லரிங் கடையில் மட்டும் இல்லை, ஃபேன்சி ஸ்டோரில் போய் கேட்டாலும் கிடைக்கும். இது பேர் பாபின் சொல்லுவாங்க. பாபின் இது பாருங்கள், நூல் சுற்றி நம்ம பாபின் கேஸில் போட்டு யூஸ் பண்ணுவோம் நம்ம. இது நிறைய தனித்தனியாக வாங்கினா காஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஒரு மொத்தமாக ஒரு கவரில் வாங்கினீங்கன்னா, ஒரு பேக்கெட்டில் வாங்கினீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். இப்படி நூல் சுற்றி நம்ம பாபின் கேஸ்குள்ளே போட்டு யூஸ் பண்ணிக்கணும். பார்த்துக்கோங்க. அடுத்தது நீடில். நார்மல் நீடில் நம்ம துணி தைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, நூல் போட்டு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த நீடில் எல்லா சைஸ்லேயும் இருக்கும். இங்கே ஓப்பனிங் இருக்கும். இப்படி இந்த எட்ஜுக்கு கொண்டு வந்துச்சுன்னா ஓப்பன் ஆகும். எல்லா சைஸும் இருக்கும். இதுவும் கம்மி தான் ரேட்டு. நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்தது ஸ்கேல். இந்த ஸ்கேல் நம்ம கோடு போடுறதுக்கு கரெக்டாக நம்ம மெஷர்மெண்ட் டேப்லாம் போட்டோன்னா க்ராஸாக ஆகிடும். இதில் போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். ஸ்கேல் லைன் கரெக்டாக வரும். அதனால தான் இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணுறது. சுவிங் த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க, நூல் கண்டு தமிழில் சொல்லுவாங்க. இதில் ரொம்ப நிறைய கலர்ஸ் இருக்கும். ஒன்றா வாங்கினீங்கன்னா விலை அதிகமாக சொல்லுவாங்க. ஒன்று ₹6 சொல்லுவாங்க. மொத்தமாக வாங்கினீங்கன்னா கம்மியாக இருக்கும். மொத்தமாக வாங்கியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய பேக்கெட்ஸில் வரும். எல்லா கலர்ஸும் இருக்கும். இதில் இந்த கலர்ஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேக்கெட்ஸ் இருக்குது. அதில் நிறைய கலர்ஸ் இருக்கும். ஓகேவா? அடுத்தது போகலாமா? அடுத்த மெட்டீரியல் பார்க்கலாம். அடுத்தது கட்டர். இது நூல் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த கார்னரில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்படி கட் பண்ணுவாங்க. இதுவும் கம்மியாக. இது எங்கே கிடைக்கும்னா, நீங்கள் இந்த டெய்லரிங்கோட மெட்டீரியல்ஸ்லாம் எங்கே கிடைக்குதோ அங்கேயே கிடைக்கும். இது இந்த எட்ஜில் தான் யூஸ் பண்ணுவோம். இது நூல் மட்டும் தான் கட் பண்ணணும். பேப்பர்லாம் கட் பண்ணால் போயிடும். இது குண்டூசி. இந்த குண்டூசி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம ஏதாவது மெஷர்மெண்ட்லாம் எடுத்து வச்சோம் அப்படின்னா துணியில் நம்ம பின் பண்ணிக்கலாம்.
நம்ம தைக்கும்போது வந்து அது கொஞ்சம் ஆடாமல் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டே நம்ம பின் பண்ணி வச்சிட்டோன்னா அப்படியே தைச்சிடலாம், அப்புறமா எடுத்துடலாம். ஓகேவா? நியூஸ் பேப்பர் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா அந்த பேப்பர் கட்டிங்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன்ல, அதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு தான். அது இந்த சிசரை வச்சு தான் கட் பண்ணுவோம். சும்மா நான் கட் பண்ணி காட்டுறேன். இதில் தான் கட் பண்ணோம். இது நல்லா கட் பண்ணும். வேறு ஏதாச்சும் கட் பண்ணிங்கன்னா ஒழுங்காக கட் பண்ணாது. லாஸ்ட்டாக ஒரு திங்ஸ் வேணும், கொஞ்சம் திங்ஸு. இந்த டைரியோ நோட்டோ நம்ம ஏதாச்சும் மெஷர்மெண்ட்ஸ் எழுதுறதுக்கு, அப்புறமா ஏதாச்சும் எப்படி சொல்கிறது, யாராச்சும் தைக்க கொடுக்குறாங்களோ பிரெத்து, ஃபுல் ஷோல்டர் அதெல்லாம் எழுதிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் நம்மளுக்கு. அப்புறமா பென்னு பென்சில் இதெல்லாமே நம்ம நோட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு தான் சொல்கிறேன். ஓகேவா? வீடியோ ரொம்ப பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அனுப்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.